கிண்டலா? 2 கையில சொம்பு வச்சுட்டு எப்படியா வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர கொஞ்சம் வருவார். என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறான்னு சொன்னா அப்புறம் என்னய்யா வருவாரல்ல? வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு 7ஆம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னாட்ட சொல்லி சமுக்கடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ 10 10 தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க, ஆக வேண்டியது கவனிப்போம். வரேங்க. போங்க. வாயா. ஐயா நமஸ்காரம். குடியா. என்ன சாத்தப்பா, பத்திரிகையோட வந்திருக்க? பொண்ணு கல்யாணமா? என் பையனு கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா கால வந்து நமஸ்காரம் வாங்கிறான். நல்லா விடுறா. நல்லாரு நல்லாரு. அம்மாவாசை இந்த கொடு. வரேனுங்க. ஓ, பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வர மரப்பைய அவனை போலாம். ஒப்ப இந்த பக்கம் போறான்டா, அங்கங்கிட்ட போற. அம்மாவாசை ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க பாத்துட்டு வர்றேன். ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. வாங்க. கொஞ்சம் நில்லுப்பா, தண்ணி கொடு. கலட்டுங்க, செருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் வயசு ஆளா இருக்கிறீங்க. வாங்க வாத்தியார். வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மற்ற விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கணும். அம்மாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வரேங்க. நல்லது. வாத்தியாரே, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பண்றான்? பெருசா ஒண்ணு இல்ல, இந்த உடம்புல பட்ட அரிப்பு எடுக்கும் மேல மப்பட்டா அந்த தேய்ச்சி குழந்தை. இந்த ஆளு ஒரு மாதிரியா? செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்களா, அவர் பெரியவரு, இவரு சின்னவரு. புள்ள இல்லைங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு. கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு. பேசுறாத, வயசுக்கு வந்த பேச்ச பேசுறா. இவள ஊருக்குள்ள விட்டதே தப்பு. ஆமாங்கிற. என்னம்மா இங்க சத்தம்? ஊருக்குள்ள வந்து 1 2 குழந்தைகளோட நிறுத்திக்க சொல்றேன். ஆம்பளை நாங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க. கேட்டீங்களோட நியாயத்தை. கண்ணாடி முதல்ல ஐயாவை கேட்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு. ஐயா யார் தெரியுமல்ல? ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவிலை கட்டிட்டாங்க. ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அதனால கோவிலை கட்டல. அம்மாவாசை சொல்றேங்க, ஐயா ஒரு நடமாடு தெய்வம். அம்மாவாசை உள்ளத சொல்றேங்க. நமஸ்காரம் பண்ணிக்குமா? வணக்கம் சார். பரவாயில்லம்மா. கர்ப்ப தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார். இவரு என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதவாசை. உள்ளத சொல்றேங்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லிருப்பேன். குழந்தை, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு. தேவைப்பட்டா வர்றேங்க. தேவைப்படுமே. அம்மாவாசை உள்ளத சொல்றேங்க. வர்றேங்க. நல்லது. குழந்தை எங்க தங்கி இருக்க? ஊர்கோடியில இருக்க கோட்டஸ்ல தங்கி இருக்கேன். அமாவாசை நம்ம இடம்தான். சரசு, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஐயா, என்னடா அமாவாசை? சரசு வாந்தி எடுக்குதுங்க. ஏதாவது கண்டது கட்டிய தின்னுப்பா, என்னன்னு கேள. என்னத்தீங்க கேக்குறது? எனக்கு இந்த ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது. உள்ளத சொல்றேங்க. இப்ப என்ன செய்யறது? நேரா உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளர்த்திக்கு ஒரு பட்டுக்கரை வெட்டியா எடுத்துக்க. ஐயா, இதை விட என்ன செத்து போயிட சொல்லுங்க. அறிவு கெட்டவன். நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன், அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம். சார், சார் போ போ.
சார் ஜபர் இனிமே இந்த ஒரு விரல் ரெண்டு விரல் காட்டுறவெல்லாம் என்ன கூப்பிடாத சார் சார். உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா. புரியுதா? சரி சார். போப்பா. மன்னிச்சுங்க, தெரியாம நடந்துச்சு. ஏதோ அசதி தூங்கிட்டேன். முன்னால போற எருது நேர போனாதான் பின்னால வர்ற ஏறு நேர வரும். அம்மாவாசை சொல்றீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மாவாசை உள்ளத சொல்றீங்க. நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இங்க கொடுக்கறோம். நானும் எவ்வளவு நேரமா சொல்றேன், பேசாம வாங்க பேசாம வாங்க. யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்க அங்கிட்டு வீட்டுல இந்த கட்டு கட்டுறீங்க. இங்க இருக்கு. நான் என்ன மடியில கட்டி வச்சிருக்கேன். வீடு வீடு கேட்டாங்க. போங்கடா போங்கடா போங்கடா. என்ன கலாட்டா வீடு இல்ல போகல. ஏன்பா இந்த ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வானா சார், அங்க ஒரு பொம்பளை இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்னேன். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமங்கலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு 2 நாள் ஆகுறாங்க. 2 நாளைக்கு எங்க தங்குறது தான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டை தங்கலாம். ரொம்ப பெரிய இடம் சார். அதுல நல்லா இருக்காங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல, 2 பேரும் ஒரு இடத்துல தங்குனா. படிச்சு நீங்களும் இப்படி பேசின எப்படி சார்? இதோ பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம். சார் சார் நீங்க அங்கேயே தங்கலாம் சார். எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி, அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன். பாப்பா. இதுக்கே இப்படி சிரிக்கிறீங்களே? 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல ஏச்சி துப்பி கொடுத்துட்டேன். ஐயோ ஆமா, எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? விவரம் தெரியாத வயசு, தப்பு பண்றோம்னு தெரியாமலே செஞ்சுட்டேன். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பின்ன இருக்காதா? ஆமா, அப்புறம் அந்த டீச்சர் டீ குடிக்கும்போது தெரியல? ஓ தெரிஞ்சதே. இன்னைக்கு தான் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. வாங்க, அவரோட வரைக்கும் ஒரே கூத்து நடக்கட்டும். என்ன மாசம், என்ன விஷயம்? பெரியவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு வீடு கிடைக்க வரைக்கும் 2 நாள் அவர் வீட்லயே தங்கலான்னு சொல்லி இருக்காரு. பரவாயில்ல, நாளைக்கு தான் வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்களே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இங்கே தங்கிக்கிறேன். அது பாத்தியார் ஐயா, சாப்பாடெல்லாம் ஆச்சுங்களா? இல்ல இனிமே தான். இன்னைக்கு சமூக சேவை வீட்டு சாப்பாடு தான். சமூக சேவையம்மா மனசு, தாராள மனசு. சாப்பிடுங்க, மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? லக்கேது யாரு? லக்கேது குமிக்கார யாரு? லக்கேது உன்னோட தானா? எங்க போனோம்? வீட்டுக்கு போறோம். இந்த குசும்பு தான் வேணாங்கிறது கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லியா? ஏய், உனக்கு குசும்பு அதிகமா எனக்கு அதிகமாடா? எங்க அப்பா ஆத்தா நாட்டாங்கோயில்ல நேர்ந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க மரியாதை எல்லாம் போச்சு. இருங்க, உட்காருங்க. மலகம்பட்டி பிரிவு தானமா இறங்க. மூஞ்சு கொஞ்சம் கூட வளர்ச்சி வித்தியாசம் பேசுற பேச்ச பாருங்க. ஊரு வந்துருச்சு. சும்மா நிறுத்த பண்ணிக்க. போலாம் காணாவளுக்கு ஒரு ஜிடி போட்டுங்க. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. யாருப்பா அது? யாரும் ஒட்டிக்கிட்டு இறங்கலையே? யாரு? தாய்மங்கலம் போற யாரும் இறங்கல?
என்ன நீங்க 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 பரீட்சைக்கு படிக்கிறாரு. கண்டக்டர் சார், தாய்மகள் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. தாய்மகளா போயாச்சு, திரும்ப வர்றப்போ சொல்றேன். ஸ்டாப்பிங் தாண்டி வச்சா ஏங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வர சொல்லல. பஸ்ல என்ன படிப்பு? படிச்சவங்களே இப்படித்தானா? இறங்குங்க இறங்குங்க இறங்கி ஒரு மூணு உட்காந்து படிச்சுட்டு அப்புறமா போங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. போங்க போங்க. ரைட் ரைட் போலாம்.